அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் SNS கல்வியியல் கல்லூரி, கோவை. இன்றைக்கி நம்ம வந்துட்டு தமிழ் கற்பிக்கும் முறைகள் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருந்து நுண்ணிலை கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் திறன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நுண்ணிலை கற்பித்தல் அப்படின்னா என்ன? கற்பித்தல் திறன்கள்னா என்ன? ஒரு ஆசிரியருக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் பல்வேறு விதமான கற்பித்தல் முறைகளை பின்பற்றுறாரு, பல்வேறு விதமான திறன்களை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த திறன்களும் கற்பித்தல் முறைகளும் எந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு திறனும் நிறைய உட்கூறுகளை கொண்டிருக்குது. கற்பித்தலும் பல திறன்களை கொண்டிருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு திறனும் ஒவ்வொரு உட்கூறுகளை பற்றியும் ஒரு ஆசிரியர் பயிற்சி மாணவர் அறிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வகுப்பில் ஆசிரியர் வந்துட்டு பல்வேறு வகையான திறன்களை பயன்படுத்தும் போது கற்றல் மற்றும் கற்பித்தல் அனுபவம் அதிகமாகிறது. எந்தெந்த திறன்களை எப்போது பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அறிவை வந்துட்டு நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சி ஒரு ஆசிரியருக்கு உணர்த்துது. ஒரே பாட வேலையில் எவ்வளவு திறன்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார், அதாவது அந்த பாடம் கற்பிக்கப்படுகிறது. எந்த அடிப்படையில் அந்த பாடம் கற்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் கற்பித்தல் திறன்கள் வரையறுக்கிறது. பொதுவாக வந்துட்டு நுண்ணிலை கற்பித்தலை பற்றி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் வெளிநாடுகளில் நிறைய பேர் வந்துட்டு பல்வேறு விதமான கற்பித்தல் திறன்களை பயன்படுத்தினாலும் ஆலன், பாசி மற்றும் ரேயான் இவங்க தான் முதல்ல நுண்ணிலை கற்பித்தலை பற்றி ஆய்வு செய்தவங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க. ஆலன் மற்றும் பாசி, ரேயான் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14 திறன்களை சொல்லியிருக்காங்க. பேராசிரியர் 13 திறன்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பரோடா பல்கலைக்கழகமானது 21 திறன்களை சொல்லியிருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க கருத்துக்கள் மற்றும் கருதுகோள்களுக்கு ஏற்றவாறு பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு என்ன மாதிரியான கற்பித்தல் முறைகள் மற்றும் கற்பித்தல் திறன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான முறை தான் நுண்ணிலை கற்பித்தல் முறை. நுண்ணிலை கற்பித்தல் என்பது கற்பித்தல் நுட்பம் அல்ல, இது ஒரு பயிற்சி நுட்பமாகும். ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் கற்பித்தலில் உள்ள பல்வேறு உட்திறன்களில் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு திறனிலும் பயிற்சி பெறுவதைத்தான் நம்ம நுண்ணிலை கற்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு கற்பித்தல் நுட்பம் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு பயிற்சி நுட்பம். இப்போ நம்ம நுண்ணிலை கற்பித்தலுடைய கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நுண்ணிலை கற்பித்தலில் பயிற்சி ஆசிரியர் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனி திறன்களில் பயிற்சி பெறுவாங்க. திறன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆசிரியருடைய செயல்கள் அல்லது நடத்தைகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், திறன்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதோட நோக்கம் வந்துட்டு கற்றல் திறனில் பயிற்சி ஆசிரியர்களை மேம்பாடு அடைய செய்கிறதா இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஒவ்வொரு திறனையும் குறைஞ்சது 5-7 நிமிடங்கள் பயிற்சி செய்யணும். அப்படி பயிற்சி செய்தால் மட்டும்தான் நுண்ணிலை திறன்களில் ஒரு ஆசிரியரால் தேர்ச்சி பெற முடியும். உடன் பயிலும் மாணவரில் ஒருத்தவங்க வந்துட்டு உற்று நோக்குபவராக இருப்பாங்க. இதனை ஒரு பேராசிரியர் ஒருத்தர் மேற்பார்வை செய்யக்கூடியதாக இந்த கற்பித்தல் பயிற்சி நடைபெறுகிறது. நுண்ணிலை கற்பித்தல் சுழல் அல்லது நுண்ணிலை கற்பித்தல் சுழற்சி இதை நம்ம சொல்லுவோம். நுண்ணிலை கற்பித்தலில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக நுண்ணிலை கற்பித்தல் சுழல் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடணும். எப்படி நம்ம நுண்ணிலை கற்பித்தல் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாடத்தை திட்டமிடணும். அடுத்து கற்பிக்கணும், என்ன கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி கற்பித்தல் பயிற்சியை மேற்கொள்ளணும். அடுத்து வந்துட்டு அதுக்கு பின்னூட்டம் அளிக்கணும். அந்த மாணவருடைய கற்பித்தல் குறித்து சக மாணவர்களோ அல்லது பேராசிரியர்களோ அந்த மாணவருக்கு சரியான பின்னூட்டம் அளிக்கும் பொழுது அவங்க தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் மீண்டும் சரியான கற்பித்தல் வழிமுறையை மேற்கொள்வதற்கும் நுண்ணிலை கற்பித்தல் முறை மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திட்டமிட்டாச்சு, கற்பித்தது, அடுத்து வந்துட்டு பின்னூட்டம் அளிச்சிட்டாங்க. பின்னூட்டம் அளித்த பின்னாடி அந்த மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் மறு திட்டமிடல், மறு கற்பித்தல் மற்றும் மறு பின்னூட்டம் அளித்தல் செயல்பாடுகளை மேற்கொள்வதைத்தான் நம்ம நுண்ணிலை கற்பித்தல் சுழற்சி நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி திரும்பி சரியான வழிமுறைகளை கொண்டு வர வரைக்கும், சரியான கற்பித்தல் முறையின்படி அந்த ஆசிரியர் பயிற்சி மாணவர் பயிற்சி பெறுவது வரை அந்த கற்பித்தல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டே இருக்கும். இதைத்தான் நம்ம நுண்ணிலை கற்பித்தல் சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நுண்ணிலை கற்பித்தலுடைய நன்மைகள். ஆமாம், நுண்ணிலை கற்பித்தல் எதுக்காக மேற்கொள்கிறோம், அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிட கற்பித்தலே 45 நிமிஷம் கற்பித்தலுக்கு அடிப்படையாக அமைகிறது அப்படிங்கிறதா இதோட முக்கியமான கருதுகோள். எனவே சின்ன கற்பித்தல் பயிற்சி ஒவ்வொரு பயிற்சி ஆசிரியருக்கும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. நுண்ணிலை கற்பித்தலுடைய நோக்கங்கள் மற்றும் கற்றல் விளைவுகளாக குறிக்கப்படுகிறது. செயல் விளைவு கூறுது, அதாவது பின்னூட்டம் அளிக்கிறது மூலமாக ஒரு ஆசிரியர் பயிற்சி மாணவர் தன்னுடைய குறைவுகளை விரைவாக திருத்திக்கிறது மட்டும்
இல்லாமல் மீண்டும் சரியான கற்பித்தல் முறையை மேற்கொள்வதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்குது. பயிற்சி ஆசிரியருக்கு வகுப்பறையை கட்டுப்படுத்துறதுக்கும் வகுப்பறையில் என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்கோ அதை சமாளிக்கிறதுக்கும் போதிய வலிமையை நுண்ணிலை கற்பித்தல் தான் அளிக்கிறது. இதில் என்னென்ன திறன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நுண்ணிலை கற்பித்தலில் தொடங்கும் திறன், விளக்குதல் திறன், கரும்பலகையை பயன்படுத்தும் திறன், பல்வகை தூண்டல் திறன், கிளர்வினா திறன், வலுவூட்டும் திறன், தகவல் பரிமாற்ற திறன், எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கும் திறன் மற்றும் முடிக்கும் திறன் போன்றவை நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் கற்பித்தலில் பின்பற்றக்கூடிய திறன்களாகும். நன்றி.